வணக்கம். இப்போ லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ் இது எப்படி கட் பண்ணி தைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ லைனிங் ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அளவு எடுக்கிறேன் பாருங்க. ஒரு சைடாக வந்து நாலையும் அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இதில் அளவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, 4 இதுவும் ஒன்றாவே வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவு ப்ளவுஸில் எடுக்கிறது உங்களுக்கு இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ எப்படி அளவு எடுக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணலாம். இப்போ பாருங்க, பேக் நெக் இது. இங்கே மடித்து தைக்கிறதுக்கு இந்த துணி விட்டுருக்கேன். இப்போ உடம்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, உடம்பு சுற்றளவு இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஏன்னா இவங்க ப்ளவுஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ உடம்பு சுற்றளவு நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு. இதுலேருந்து இப்போ அளவு சுற்றளவு இருக்குது இல்லையா, இதுலேருந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுங்க. இந்த பாருங்க, 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, தைக்கிறதுக்கும் உங்களுக்கு அளவு கொஞ்சம் கூட மாறாது. இது வந்து கழுத்து சுற்றளவு. இதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அளவு. இப்போ ஆம்கோல் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க ப்ளவுஸை வச்சு. இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது. இப்போ நீங்கள் இதை இன்ச்சு டேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 6ல் தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள், கரெக்டாக இருக்குது, 6 தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒரு ஷேப்பாக தெரியலன்னா இது மட்டும் 1.5 இன்ச்சு வச்சு ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தைக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு குழப்பம்லாம் வராது. நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். இந்த இதில் வந்து உடம்பு சுற்றளவில் வந்து ஒரு நாச் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா லைனிங் துணிக்கு வந்து லைனிங்கை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் துணி மேல் வந்து துணியில் வந்து கட் பண்ணிவிடும். இப்போ பேக் கட் பண்ணோம் இல்லையா, பேக் பார்ட்டில் இதை அப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கட்டிங் போட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே கட்டிங் போட்டுக்கோங்க. இதில் அளவு எதுவுமே மாறாது. நீங்கள் கரெக்டாக அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா அதே அளவு தான் இதுலேயும் வரும்.
பேக்கு கட் பண்ணிட்டேன். லைனிங் ஜாக்கெட்டை கட் பண்ணோம் இல்லைங்களா, லைனிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அது வந்து பேக் சைடு இது இப்போ நான் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அங்கங்கேயும் குண்டூசி, இப்போ நான்னா குண்டூசி குத்த மாட்டேன், அப்படியே தைச்சிடுவேன். உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ குண்டூசி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேல் துணி வந்து தூக்காத இந்த லைனிங்கோடு அப்படியே அமுங்கி இருக்கும் தைக்கும்போது. இப்போ இதை தைக்கலாம், பார்க்கலாம் வாங்க. தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுற்றி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த குண்டு ஊசியெல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், துணி தூக்காது, நல்லா கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி தைக்கிறது, மடித்து தைக்கிறது கீழேன்னு பார்க்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா துணி நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மடித்து தையல் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். இதுக்கு பாருங்கள், அந்த 1 இன்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள், நான் 1 இன்ச்சு தான் விட்டேன், அந்த 1 இன்ச்சு அப்படியே கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி ஆம்கோல் சைடு பாருங்கள், இந்த ஆம்கோலுக்கு கீழே இந்த சைட்லேருந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டுட்டு, நான் பாருங்கள் 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே மடிச்சுட்டு நகத்தால் அழுத்தி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அழகாக கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டிங்கன்னா அது வந்து அளவு மாறாத இருக்கும். நீங்கள் பிரிச்சுட்டு அப்படியே தையல் போடலாம். பாருங்கள், இந்த பாருங்கள், கோடு அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாதி சென்டரை எடுத்துட்டு கால் இன்ச் அளவு பாருங்கள், இது 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சுலேருந்து சாய்வில் முக்கோணம் மாதிரி நான் 3 வச்சுருக்கேன். அந்த 3க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க.
முடிஞ்சிச்சு. இது எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கணும், கழுத்து பீஸ். பாருங்கள், உங்களுக்கு தையல் கரெக்டாக நீட்டாக அழகாக வந்துடுச்சு. ஒரு இடம் கூட தூக்கலை, சமமாக வந்துடுச்சு. இப்போ பேக்கு முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.